ஜல்லிக்கட்டில் சாதி பெயரை பயன்படுத்துவதற்கு தடை விதித்து தற்போது உயர்நீதிமன்ற மதுரைக்கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகளை அவிழ்க்கும் போது ஜாதி பெயரை குறிப்பிடக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரைக்கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஜல்லிக்கட்டு போட்டியில் சாதி பெயரை குறிப்பிடக்கூடாது என்ற உத்தரவு வரவேற்கத்தக்கது என்று பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர். அவனியாபுரத்தில் வரும் 15ஆம் தேதியும், பாலமேட்டில் வரும் 16ஆம் தேதியும், அலங்காநல்லூரில் வரும் 17ஆம் தேதியும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நீதிமன்ற உத்தரவுக்கு வரவேற்பு அளித்து பொதுமக்கள் அளித்திருக்கிற பேட்டியை தற்போது பார்க்கலாம். அவனியா ஜல்லிக்கட்டில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு. அதே கூட இந்த ஆண்டு மாவட்ட நிர்வாகம் முன்கூட்டியே வழக்கை சரி பண்ணி இப்போ அந்த வீர விளையாட்டு நடக்கிறதுக்கான வேலைகளை துரிதமாக நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆண்டவரும் நடக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டில் ஜல்லிக்கட்டு மாடு விடும்போது அந்த ஜாதி பேரை சொல்லி விடுற ஒரு வழக்கம் முதல்ல இருந்தது. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதுக்கப்புறம் அந்த ஜாதி பேரை சொல்லாமல் விடணுன்றது மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா ஜல்லிக்கட்டில் ஜாதி மல்லுக்கட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் எல்லாமே விரும்புகிறவங்க. அந்த அடிப்பில் அவனியார ஜல்லிக்கட்டு ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. அதில் நாங்கள் அவனியார ஜல்லிக்கட்டில் என்ன சொல்ல வரோம்னா, எப்படி அலங்காநல்லூரில் விழா கமிட்டின்னு ஒன்று இருக்குது, கிராம கமிட்டின்னு ஒன்று இருக்குது. அவங்க மூலயமா ஜல்லிக்கட்டு அரசு நடத்துது. அதே மாதிரி பாலமேட்லேயே விழா கமிட்டின்னு ஒன்று இருக்குது. அரசு அதை முன்னே நின்று கலெக்டர் எல்லாமே நடத்துகிறாங்க. அவனியார் ஜல்லிக்கட்டு முதல் ஜல்லிக்கட்டு, அதாவது தை மாதத்தில் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுலேயே முதல் ஜல்லிக்கட்டு அவனியார் ஜல்லிக்கட்டு தான் நடக்குது. ரொம்ப பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டு அவனியார் ஜல்லிக்கட்டு. அங்கே நிறையா இது மாதிரி ஜாதி மல்லுக்கட்டு எல்லாமே இப்போ ஒரு முடிவுக்கு மாவட்ட நிர்வாகம் நடத்துகிறாங்க. இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களுடைய அடிப்படை கோரிக்கை என்ன இருக்குன்னா, அந்த கோரிக்கை இன்னும் நிறைவேற மாட்டேங்குது. அவனியாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சாதியினரையும் ஒருங்கிணைச்சு ஒரு விழா கமிட்டி அமைச்சு அது உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த வழிகாட்டுதலின்படி உருவாக்கப்பட்ட கமிட்டி அடுத்தடுத்த ஆண்டுகளில் சரியாக பின்பற்றப்படல. மாவட்ட நிர்வாகம் எடுத்து நடத்துறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அதே நேரத்தில் அந்த கிராம கமிட்டி அப்படின்ற இருக்கக்கூடிய கிராம மக்கள்லாம் ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைப்பு அந்த விழா கமிட்டி இருந்து நடத்தி தான் இன்னும் சிறப்பாக இருக்கும். மேலும் இது குறித்த கூடுதல் தகவலுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக், கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ஆபிரகாம். தமிழகத்தில் குறிப்பாக மதுரை மாவட்டம் அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் பார்வையாளர்கள் மிகவும் கவர்ந்த போட்டிகளாக கருதப்படுகிறது ஆபிரகாம். இந்த நிலையில் உலக புகழ்பெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் மதுரை மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் நடைபெற்றிருந்தாலும் பொங்கல் பண்டிகை கிட்டத்தட்ட மதுரையில் தை பொங்கல் தினத்தன்று 15ஆம் தேதி அவனியாபுரம், அதாவது 16ஆம் தேதி பாலமேடு, 14ஆம் தேதி அலங்காநல்லூர் என்ற போட்டிகள் நடைபெறுகிறது ஆபிரகாம். இந்த போட்டிகளில் பங்கேற்பதற்காக கடந்த ஒரு ஆண்டு முழுவதும் காளைகளை உரிமையாளர்கள் பிரத்யேகமாக முறையில் தயார் செய்து வருகின்றனர் ஆபிரகாம். தினமும் நடைபயிற்சி, வாடிவாசல் பயிற்சி, நீச்சல், மண்ணில் கொம்புகளை கொண்டு குத்துவிடுதல், கட்டி போட்டுக் கொண்டு காளைகளை அடக்குவது போன்ற பல்வேறு பயிற்சிகளை காளைகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன ஆபிரகாம். பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதால் இந்த போட்டிகளின் பங்கேற்பாக தகுதியான காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனைக்கும் தயார் நிலையில் தற்போது ஒவ்வொரு கால்நடை மருத்துவர்களும் சென்று தங்கள் காளைகளுக்கு உரிய சான்றிதழ்களை பெற்று வருகின்றனர் ஆபிரகாம். மதுரை மாவட்டம் முழுவதும் உள்ள கால்நடை மருத்துவர்களை காளை உரிமையாளர்கள் தங்கள் காளைகளை அழைத்து சென்று மருத்துவ பரிசோதனை செய்து தகுதி சான்றிதழ் பெற்று வருகின்றனர் ஆபிரகாம். இந்த பரிசோதனையில் வயது, உயரம், நாட்டு மாடா அல்லது கலப்பின மாடா, தடுப்பூசி போடப்பட்டுள்ளா என்ற பல்வேறு பரிசோதனைகள் இந்த தயார்நிலை செய்யப்படுகிறது. பங்கேற்கும் காளைகள் அரசு சார்பில் வழிமுறையில் வகுக்கப்பட்டுள்ளன ஆபிரகாம். அதன்படி ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகள் 3 வயது முதல் 8 வயது வரை இருக்க வேண்டும். 132 சென்டிமீட்டர் உயரத்திற்கு மேல் இருக்க வேண்டும். கொம்பானது மாடுபடி வீரர்களில் படி காளைகளை நிலைநிறுத்துவதற்கு வசதியாக திமில் தெரிய வேண்டும். இந்த உயரத்திற்கு கீழும் வயது குறைவாக இருக்க வேண்டும் உட்பட பல்வேறு கண்டிஷன்கள் போடப்பட்டுள்ளது ஆபிரகாம். காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து தகுதி சார்ந்து வழங்கும் பணிகளை முடிந்த பிறகு ஆன்லைனில், அதாவது இணையத்தில் இந்த காளைகளுக்கான தகுதிகள் வழங்கப்படுகிறது ஆபிரகாம். அந்த பணிகள் விரைவில் தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரும் இந்த தினம் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு 3 தினங்கள் தைப்பொங்கல் தினம் அதற்கு மறுநாள் பாலமேடு, அதன் மறுநாள் அலங்காநல்லூர் என்ற 3 ஜல்லிக்கட்டு விழாக்கான ஏற்பாடுகள் இன்றைய முதல் தொடங்க ஆரம்பித்து விட்டதாக மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்துள்ளார் ஆபிரகாம்.
இந்த நிலையில் 3 ஜல்லிக்கட்டுக்குமே, அதாவது அலங்காநல்லூர் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு மாவட்ட அரசு தரப்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் இந்த முறை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நடைபெறவிருக்கிறது. என்ன தொடர்ந்து இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக தொடர்ந்து இந்த முறையும், அதாவது கடந்த முறை போலவே இந்த முறையும் மதுரை மாவட்ட ஆட்சியரின் கீழ் அந்த நிர்வாகத்தின் சார்பாக அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு முழுவதுமாக இந்த கட்டுப்பாட்டின் கீழே நடத்தப்படுகிறது. அப்புறம் குறிப்பாக இந்த 3 ஜல்லிக்கட்டுக்குமே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் காவல்துறையை பொறுத்தவரை மதுரை மட்டுமில்லாமல் அருகாமையில் இருக்கும் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவலர்களும் இங்கு பாதுகாப்பு பணிக்காக நிறுத்தப்படுவார்கள். அப்புறம் தொடர்ந்து காவல்துறை மட்டுமில்லாமல் ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் இருக்கும். கால்நடைகளுக்கும் ஆம்புலன்ஸ்களும் தயார் நிலையில் இருக்கும். எந்த போதும் மருத்துவர்களும், அதாவது காளைகளை பிடிக்க வரும் அந்த மாடுபடி வீரர்களுக்கு காயம்பட்ட அவர்களுக்கு உடனடியாக முதலுதவி செய்வதற்கும் மருத்துவ வசதிகள் செய்வதற்கும் தொடர்ந்து மருத்துவர்களும் தயார் நிலையில் இருப்பார்கள். அப்புறம் இந்த நிலையில் மதுரை மாவட்டத்தின் ஏற்பாடுகள், மதுரை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஏற்பாடுகள் என்பது இன்றைய தினம் தொடங்க ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அப்புறம் இந்த நிலையில் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் ஒரு வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருந்தது. ஏனென்றால் ஒவ்வொரு ஜல்லிக்கட்டிலுமே காளைகளை அழைக்கும் போது அது உரிமையாளர்களின் பெயரை சொல்வது அழைப்பது வழக்கம். அந்த வகையில் உரிமையாளர்களின் ஜாதி பெயரை குறிப்பிட்டு அந்த மைக்கில் தெரிவிப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் ஏற்கனவே கடந்த வருடமே நீதிமன்றம் கூறியது என்னவென்றால் தொடர்ந்து இந்த காளைகளின் உரிமையாளர்களை அழைக்கும் போது எந்த ஒரு ஜாதி பெயருமே குறிப்பிட்டு அழைக்கக்கூடாது என்று கடந்த வருடமே தெரிவித்த நிலையில் கடந்த வருடம் சில பகுதியில் இது போன்ற செயல்கள் மீண்டும் நடைபெற்றது. அபரகம் இந்த நிலையில்